இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் டயரியா, வயிற்றுப்போக்கு. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 3 முறைக்கு மேலே மோஷன் ரொம்ப தண்ணியாக போயிட்டே இருக்குன்னா இது டயரியான்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? அசுத்தமான தண்ணீர், உணவு, இல்லாட்டி கை கழுவாமல் சாப்பிட்றது. ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட இது வரும். இதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்? ஒரு 10 முறை 20 முறை மோஷன் போயிட்டாங்க, அதனால என்ன பண்ணுறது? நம்ம பயப்படவே தேவையில்லை. வீட்லேயே வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணி, குடிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரையை கலந்து இமீடியட்டாக கொடுங்க. ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், இட்ஸ் இஸ் த மெயின் ட்ரீட்மெண்ட். ஆன்டிபயோட்டிக் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகாது. அண்ட் எப்போ டாக்டர் நான் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போகணும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு அல்லது பெரியவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஒரு 2 அல்லது 3 நாளைக்கு மேலே இருக்குன்னா இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. வயிற்றுப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் யூரின் வரவே இல்லை, இம்மீடியட்டாக டாக்டர் பார்க்கணும். வயிற்றுப்போக்கு நடக்கும் பொழுது அது கூட பிளட்டும் சேர்ந்து வருது, ரத்தப்போக்கமும் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக டாக்டர் பார்க்க வர்றது நல்லது. அண்ட் இதிலிருந்து நமக்கு பாதுகாக்கிறது என்ன டாக்டர் பண்ணணும்? வெரி சிம்பிள், எப்போவுமே சொல்கிறது தான். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணியாக குடிங்க. நெக்ஸ்ட்டு வெளியிலேருந்து நிறைய சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லது. அண்ட் கை கழுவி சாப்பிட்றது இன்னும் முக்கியம். மேலும் இதை பற்றிய விவரங்களுக்கு டாக்டர் ஷீலா ஃபீவர் லேப்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸை அணுகவும்.